திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடும் திரு வேலுமணி அவருடைய குரூப்புடைய செயல்பாடும் எல்லாமே இனிமே அதிமுக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இருக்கிறதா நம்ம சமாளிக்க முடிஞ்சது. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல், காயத்தை கம்மியா அடியை கம்மியா வாங்குறதுக்கான ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அடி விழுந்ததுதான் காயம் சீக்கிரம் ஆடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மீண்டெழுவது பற்றி அவங்க மீண்டும் ரேஸுக்கு வர்றது, மீண்டும் போட்டியில் நிற்கிறது, மீண்டும் வெல்வது, ஆட்சி முடிவு, அந்த கனவுகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களே வெளியில ஒருத்தவங்க ஏடிஎம்கே அவ்வளவுதான், இதோட காலி அப்படின்னு நிறைய பேர் 1000 பேர் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன், நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அவர்களே நினைக்கிறதா இங்க பிரச்சனை. நான் சொல்ல வரேன், நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய எதிர்காலமே முடிந்ததுன்னு 96ல சொன்னாங்க. ஏன்னா 96ல ஆன்டிகமஸ் பீக், அதாவது ஆட்சி மீதான வெறுப்பலை பயங்கரம். தமாக உருவாச்சு, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தார், மதிமுக உருவாச்சு அப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்படி முழுக்க வெறுப்போடைய உச்சத்துல மக்கள் இருந்தாங்க. ஜெயலலிதாவே தோத்தாங்க பர்கூர் தொகுதியில், அவங்களே வெல்ல முடியாம போனாங்க. அப்போ இது கதைக்காதுங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இனிமே அதிமுகவுடைய எதிர்காலமே முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா தான் நம்பல. பார் அப்படின்னாங்க, ஃபீனிக்ஸ் பறவை நம்ம உதாரணம் சொல்றது போல எந்திரிச்சு வந்தாங்க. இந்த முறை கேள்வி என்னன்னா, திரும்பி இந்த விமர்சனங்கள் இல்லை, 4 பேர் ஏடிஎம்கே அவ்வளவுதான் அப்படின்னு டிவியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. அவர்களே அதை நம்புகிறார்கள் தான் பெரிய பிரச்சனை. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடும் திரு வேலுமணி அவருடைய குரூப்புடைய செயல்பாடும் எல்லாமே இனிமே அதிமுக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இருக்கிறதா நம்ம சமாளிக்க முடிஞ்சது. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல், காயத்தை கம்மியா அடியை கம்மியா வாங்குறதுக்கான ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அடி விழுந்ததுதான் காயம் சீக்கிரம் ஆடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மீண்டெழுவது பற்றி அவங்க மீண்டும் ரேஸுக்கு வர்றது, மீண்டும் போட்டியில் நிற்கிறது, மீண்டும் வெல்வது, ஆட்சி முடிவு, அந்த கனவுகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களே ஓகே, பாஜக என்ன நிலைப்பாட்டில் சார் இருப்பாங்க? ஏன்னா 2ஆ பிளக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கமோடு பாஜக நிற்கும்? மீண்டும் அதிமுகவோடு இணைகிற அந்த வாய்ப்பெல்லாம் உண்டா? எந்த பக்கமும் இப்போதைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே திரு சண்முகம் அவர்கள் ரொம்ப தெளிவாக முந்தானத்தை சொன்னார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, அது தேர்தலோடு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னார். இன்னமும் திரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு அறிவிக்கல. அது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறதும் தெரியல. நம்பிக்கை வாக்கெடுப்புல பாஜக நடுநிலை வைக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஏன் எதிர்க்கலன்னே தெரியல. ஏன்னா தாவேகாவை கொள்கை எதிரி என்று போராடலாம் சொல்லிட்டு இருந்தார். 2 வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. டே 1 சொல்லிட்டு இருந்தார். விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டில் சொல்லிட்டு இருந்தார். அப்ப திமுக கடுமையாக தாவேகாவை எதிர்க்கும் போது பாஜக இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான், அது என்ன முடிவு எடுத்தாலும் மாற போகலாம். ஆனா ஏன் எதிர்ப்பை தெரிவிக்காமல், ஏன் நடுநிலை அப்படிங்கிறதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன் நடுநிலை ஒரு எம்எல்ஏ எதிர்த்து ஓட்டு போட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்கும்?